Hi guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்க்கான பேம்பரிங் ரொட்டீன். ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சு பேம்பரிங் ரொட்டீன் வீடியோ போடுறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்காக. அண்ட் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஹேர் கேர். ஸோ ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 நாளாகவே வந்து கண்டினியூஸாக ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு அதுக்கு முன்னாள் நைட் வந்து அப்ளை பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உட்டன் கோம்பில் நல்லாவே வந்து ஸ்கேல்ப்பை நல்லா அழுத்தி வாடுறேன். ஜஸ்ட் ஒரு மசாஜ் மாதிரி இருக்கும் இது. அண்ட் ஆல்சோ சிக் எல்லாமே நான் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா மசாஜ் மாதிரி நான் வந்து பண்ணிவிட்டு ஹேரை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெட் பண்ணிக்கிறேன். 2 டேஸாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணதுனால நான் ஹேர் மாஸ்க் எதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்காமல் அப்படியே வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹேர் வாஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேபி டவ் இந்த ஒரு ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ கரண்ட்டாக இந்த மாதிரி பேபி ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு ஹேர் ஃபால்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால, ஆல்சோ இது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஹேர் ஃபாலும் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து நான் இந்த மாதிரி மசாஜர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிலிகான் பேஸ்டு தான், நம்மளுக்கு ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது இந்த பிரிசில். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்க்கு வந்து மசாஜ் மாதிரி பண்ணிப்பேன். ஆல்சோ வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம ஷாம்பு இல்லை பாடி வாஷ் நீங்கள் வந்து தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாடி வாஷ்க்கு நீங்கள் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து போட்டுட்டு எனக்கு தலைக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம தேய்க்கிறதுனால ஹேர் சிக் ஆகி ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து சிலிகான் பேஸ் தான், ரொம்ப அப்படியே வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். நம்ம என்ன தேய்ச்சாலும் நம்ம முடியெல்லாம் போய் சிக்காது. ஸோ இந்த மாதிரி நான் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஹேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் செக்யூர் பண்ணிடுறேன் இந்த கிளிப் வச்சுட்டு. பாடி வாஷ்க்கு இந்த எர்த் ரிதம்லேருந்து இந்த க்ரீம் பேஸ்டு சோப்பு அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னையோடு வந்து காலி ஆகிடுச்சு நான் இந்த வீடியோ எடுத்ததோட. மேபி நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கினாலும் வாங்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா லூஃபால் இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நான் பாடிக்கு ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நீ ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து பாடி ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து வாஷ் பண்ணிப்போம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம லூஃபா யூஸ் பண்ணுறோம் அப்படின்றனால சீக்கிரமாக நம்ம வந்து பாடி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கின்னுமே வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீனஸோட இந்த ஷேவர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி குட்டியாக இருக்குல்ல, இது வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னோடய கையில் காலில் மோஸ்ட்லியாக முடி இருக்கா மாதிரியே தெரியாது, பட் ஷேவ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இருக்கா மாதிரி தெரியும். ஸோ கையிலையும் கால்லையும் நான் வந்து ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் தான் வந்து ஷேவ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தலையில் ஷாம்பு போட்டு அப்படியே வந்து செக்யூர் பண்ணிட்டேன்ல. இப்போ வந்து நான் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் பாடி இந்த மாதிரி வந்து ஹெட் டு டோ வரைக்கும் நல்லா வந்து வாஷ் பண்ணிப்பேன். நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணதுனால கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ணிக்கல. ஸோ ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டவல் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி சுற்றிட்டு பேக்கில் வந்து பட்டன் இருக்கும், அதில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்கும், அதை செட் பண்ணிட்டோன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ்க்கு வந்து இந்த பாடி ஷாப்பில் இருக்க இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இப்போ கரண்ட்டாக எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு, அதனால நல்லாயிருக்கு. ஸோ ஹேர் வந்து இந்த மாதிரி லைட்டாக வெட்டானதுமே என்னோடய ஹேரோட அந்த டெக்ஸ்சரே வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து எப்படி மாற்றுறேன் பாருங்கள். சீரம்க்கு வந்து இந்த பயோலாஜ் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைட் வெட்டாக இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஹேரை வந்து செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைட் 2 ட்ராப்பு, இந்த சைட் 2 ட்ராப்பு லைட்டாக கையில் இருக்கிறத மேலே வந்து அப்ளை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பேண்டிங் ஹேர் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கேல்ப்பை தாண்டி பேலன்ஸ் இருக்குது ஹேருக்கு. இது இப்போது வரதில்லை இந்த ப்ராடக்ட்டு, அதனால ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேபிள் ஃபேன் வச்சுட்டு தான் வந்து என்னோடய ஹேரை வந்து ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து ட்ரையர் வச்சுருக்கீங்கன்னா கூல் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹீட் அந்த மெத்தட் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த கோம் வச்சு தான் நான் வந்து தலையை வந்து வாருவேன். ஸோ இந்த மாதிரி காற்று நம்ம தலையில் அடிச்சுட்டே இருக்கும் போதே வந்து அந்த ஒரு லைட் வெட்டாகவும் இருக்கும்ல, அந்த பீரியடில் இந்த மாதிரி நான் வந்து ஜென்டிலாக வந்து வாருவேன். வீடியோவில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அழுத்தி வர மாதிரி தெரியும், பட் அப்படி கிடையாது. சீப்பை வந்து ரொம்ப அந்த ஹேரோட மேலோடு வச்சு தான் நான் வந்து வாரிட்டுருக்கேன். ஸோ நான் இந்த மெத்தட் எதுக்கு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னோடய ஹேர் வந்து என்ன டெக்ஸ்சரில் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லுக் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை ஆகிட்டே இருக்கும் போதே நீங்கள் வந்து கோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டான அந்த டெக்ஸ்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கோம் பண்ணிங்கன்னா ஒரு ஹெல்த்தி லுக் வந்து கிடைக்கும். இது 15 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோனரு.
ஸோ ஸ்கின் கேருக்கு வந்து நான் இப்போது ரொம்ப மினிமல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டோனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் வாட்டர் ஒரு பிராண்ட்லேருந்து அது லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ரான் க்ரீமு. நான் வந்து வீட்டிலே பண்ணியிருந்தது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இது யூஸ் பண்ணுறதுலேருந்து என்னோடய ஸ்கின் நல்லா இருக்க மாதிரி எனக்கு வந்து இருக்குது. ஸோ நான் வந்து டிஐஒய்யாக நானே பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ டெய்லி 2 டைம்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால என் ஸ்கின் வந்து ஒரு கிளியர் ஸ்கின்னாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுவேன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு பிஃபோர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதான். ஸ்கின் வந்து நல்லாவே ஒரு க்ளோயிங்காக ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிப் பாமு. இதுக்கு வந்து நியூட்ரோஜெனா லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லிப் வந்து எனக்கு மோஸ்ட்டாக ட்ரையாக தான் இருக்கும். எப்போவுமே லிப் பாம் இல்லாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நிவியாவோட பாடி லோஷன், அதுக்கப்புறம் LA ஷீல்டோட சன்ஸ்க்ரீன். ஸோ இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட கையில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாடியை ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உடனே பண்ணோன்னா நம்ம ஸ்கின் வந்து ஒரு ப்ரீத்தே பண்ணாது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து லோஷன் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்லினோட டெய்லி பிரைட் பாடி சீரம் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இப்போது இந்த ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிஞ்சதுமே வந்து நான் லோஷன் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து ஸ்ப்ரே டைப் தான். ஈஸியாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே போதும். ரொம்ப ஈஸியான வேலை. லோஷன் எடுத்து ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்படி யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுட் கேரு. ஸோ இதுக்கு வந்து இந்த அமேசான் பிராண்டோட இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண வெட் வைப்ஸை தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருப்பேன். ஏன்னா நான் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யூசேஜ் இருக்காது இந்த வெட் வைப்ஸு. கொஞ்சமாக நம்ம சும்மா ஃபேஸ் தொடச்சிருப்போம்ல, அதெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த நெயில் ஷேப்பரில் நம்மளுக்கு காலில் இருக்க அந்த நெயிலில் இருக்க அந்த அழுக்கு எல்லாமே வந்து இதிலே வந்து எடுத்து இந்த வெட் வைப்ஸில் வந்து க்ளீன் பண்ணிடுறேன். ஃபுட் கேர் வந்து செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் பண்ணது பர்த்டேக்காக. அப்போதுலேருந்து நான் வந்து பண்ணிக்கவே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து பண்ணுறேன்னு. நெயில் பாலிஷ் கூட இப்போ தான் வந்து சேஞ்சே பண்ணுறேன். ஸோ இந்த ஷேப்பர்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கின்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ அதை நான் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி இந்த கட்டவிரலில் இருக்க ஸ்கின்னை லைட்டாக வந்து கீழே இழுத்தா மாதிரி பிடிச்சிட்டு அங்கே மேலே அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கின்லாம் வளர்ந்துருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இது வந்து பெயினாலாம் இருக்காது. எக்ஸ்ட்ரா ஸ்கின் ஏரியாவில் மட்டும் நீங்கள் வந்து வச்சுட்டு ரிமூவ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின்னில் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கின் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஆல்சோ ஃபுட்மே பார்க்கறதுக்கு க்ளீனாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பெடிக்யூர் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாரோட ஃபிங்கர்லையுமே இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் சேஞ்ச் பண்ணும்போதாவது இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் கேர் பண்ணும்போது தான் இந்த ஸ்டெப் பண்ணணும்னு கிடையாது. அப்பப்போ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் வந்து கால் வந்து க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சேம் அந்த வெட் வைப்ஸில் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு மிஷின் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராக் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேயே வந்து இந்த ஃபுட் வந்து இந்த நெயில் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக ஆக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்பாஞ்ச் தான். நம்ம காலில் வைக்கிறதுனால இது வந்து பெயினாலாம் இருக்காது. ஸ்பாஞ்சில் தான் வந்து இந்த மாதிரி சுற்றி நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நெயில் ஏரியாவில் கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா இன்கேஸ் அது சொர இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஷைனிங்கான லுக் வந்து கொடுக்கும். ஸோ அந்த ஹெட்டை நான் கழட்டிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிராக் ரிமூவ் பண்ணுற இந்த ஒரு ஹெட்டை வந்து நான் மாற்றிடுறேன். ஸோ கீழே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கின் இருக்கும்ல, எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து கரெக்டாக இப்போது ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். சேம் எதுவுமே நீங்கள் வந்து பெடிக்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த மெத்தட் வந்து பண்ணிக்கலாம். பட் நான் வந்து குளிச்சதுக்கப்புறம் கூட சம்டைம் வந்து பண்ணுவேன். எனக்கு வந்து இது யூஸ் பண்ணி பழகிருச்சு அப்படின்றதுனால நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆல்சோ இது வந்து பெயின் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இந்த வெட் வைப்ஸே நான் வந்து ஈரம் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா அந்த திக்கான ஸ்கின் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்சோ எனக்கு இந்த ரைட் அண்ட் ஃபுட்டில் இந்த ஏரியாவில் எனக்கு கொஞ்சம் திக்கான ஸ்கின் இருக்கும். அது ஏன் அப்படின்றதே எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் அந்த வெட் வைப்ஸில் ஈரமாக ஆக்கிட்டு நான் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி நான் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். எவ்வளோ தூரம் எனக்கு வந்து ஓகேவாக இருக்கும் அவ்வளோ தூரம் நான் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி நான் அடிக்கடி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த திக்கான ஸ்கின்லாம் வந்து நம்மளுக்கு போயிடும். அப்படி திக்கான ஸ்கின்லாம் நம்மளுக்கு அந்த ஃபுட்டில் இருந்துச்சுன்னா தான் பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நான் ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ அந்த திக்கான ஸ்கின்லாம் தொட்டு பார்த்தா நம்மளுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த W for Women இந்த பிராண்ட்லேருந்து இந்த ஒரு நெயில் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இது ஒரு பிங்கிஷாக இருக்கும். ஆல்சோ வந்து நம்மளுக்கு ஒரு கிளிட்டர் எஃபெக்ட் வந்து இருக்கும். கிட்ட பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரியும். இது வந்து கேமராவில் அந்தளவுக்கு வந்து தெரியல. ஸோ அது நான் யூஸ் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். ஸோ காய்ஸ், இதுதான் வந்து என்னோடய சிம்பிளான பேம்பரிங் ரொட்டீன். நான் நெக்ஸ்ட் மந்த்து தான் இதோட பேம்பரிங் ரொட்டீன் வந்து போடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.